இன்றைக்கி நம்ம சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறோம். அதனால் சிக்கன் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு குக்கர் இருந்தால் குக்கரில் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பெலாம் போட்டு வதக்கி விட்டுக்கோங்க. நான் என்கிட்ட பட்டை கிராம்பு இல்லை. ஸோ வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளியெல்லாம் போட்டு வதக்கிட்டுருக்கேன். வதக்கிட்டு நல்லா வதக்கணும். அப்படியே வாசம் நம்ம மூக்கு துளைக்கும். அதோட நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சிக்கன் தூள் தான் போட போகிறோம். வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ண போகிறதில்ல. சிக்கன் தூள், மிளகாய் தூள் மட்டும்தான். ஃபஸ்ட்டு இதை போட்டு நல்லா கிண்டிக்கலாம். கிண்டிட்டு கறி எடுத்து வச்சுருக்கிறத எடுத்து அதில் போட்டு நல்லா வதக்கணும். இந்த பதத்துக்கு வந்துடணும். நல்லா சுருளை வதனாதான் உள்ளே நல்லா வேகும். அதனால் நல்லா வேக விட்டதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்கிற ஸ்டேஜ் வந்தோடனே குக்கர் மூடியை போட்டுருங்க. ஒரு 4-5 விசில் விட்டுக்கோங்க. விட்டுட்டா சூப்பரான கிரேவி ரெடி. அப்படின்னா பிரியாணி பண்ணியிருந்தால் அதுக்கு தொட்டு சாப்பிட்றது உண்மையாகவே வேறு லெவலில் இருந்துச்சுன்னா சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.